96 படத்தை நினைவு கூர்ந்து நடிகை த்ரிஷா வந்து ஜானகி அவர்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, உங்களோட பெயரை தாங்கி நடிச்சது எனக்கு ரொம்பவே பெருமை. என்னைக்குமே உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு த்ரிஷா அவர்கள் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் வாயிலா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க 96 படத்தை பத்தியும் ஜானகி அம்மா பத்தியும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க த்ரிஷா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். த்ரிஷா பத்தி சொல்றதுக்கு நிறையவே இருக்கு. அவங்களை பத்தி நிறைய பேசிட்டோம். ஒரு பக்கம் இவங்க சர்ச்சைக்குள்ள சிக்கிறது, அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே லக்கி சாமா இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி நிறைய வீடியோக்கள்ல பேசிட்டோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா கூட அவங்களோட அம்மா வந்து விஜய் அவர்களுக்காக நடிச்சாங்க அப்படின்ற ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்திருந்தோம். இந்த நிலையில இப்போ வந்து நம்மளுடைய பாடகி ஜானகி அவர்கள் வந்து நம்ம உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 48,000க்கும் அதிகமான பாடல்களை வந்து 17 மொழிகள் சேர்த்து பாடியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய குரல் அப்படிங்கிறது அவ்வளோ அழகா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சமான குரல்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து 2018க்கு அப்புறமா பாடுறதே கிடையாது. ஏன்னா உடல்நல பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து தொண்டையில கிருமி தொற்று அப்படின்ற பிரச்சனையினால இவங்க அவதிப்பட்டுட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மைசூர்ல இருக்கக்கூடிய தன்னோட வீட்டில் தான் இருந்தாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் கடந்த இந்த ஆண்டோட தொடக்கத்துல இவங்களுடைய மகனுமே காலமாயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு துயரமுமே இவங்களை பெரிய அளவில் பாதிச்சிருந்தது ஜானகி அம்மா அவர்களை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலமாயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய இறப்புக்கு வந்து எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் நடிகை த்ரிஷா அவர்களுமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க த்ரிஷா அவர்கள் வந்து இரங்கல் செய்தியில 96 படத்தை மேற்கோள் காட்டி தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா 96 படத்துல வந்து நம்மளுடைய ஜானகி அவர்களுமே நடிச்சிருந்தாங்க. என்னன்னா இது வந்து திரையில வந்து வரல. அதாவது தியேட்டர் ரிலீஸ்ல வந்து இந்த காட்சிகள் வந்து வெளியாகல. என்னன்னா இந்த படத்துல வந்து நீளம் அதிகமா இருக்குது அப்படின்றதுனால ஜானகி அம்மா நடிச்ச அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சிகளை நீக்கிட்டாங்க. இந்த படம் வெளியாகி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா யூடியூப் தளங்கள்ல இந்த ஒரு வீடியோ காட்சிகள், அதாவது இந்த ஒரு கிளிப்பை வந்து வெளியிட்டுட்டாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சே இவ்வளோ ஒரு லெஜெண்ட் நடிச்ச இந்த சீனை வந்து ஏன் கட் பண்ணீங்க, தயவு செஞ்சு வச்சிருந்திருக்கலாம், வேற ஏதோ ஒரு சீனை நீங்க வந்து கட் பண்ணி தூக்கியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஜானகி அம்மா நடிச்ச இந்த சீனை வந்து ஏன் கட் பண்ணீங்க, படம் ஹிட்டு தான், ஒருவேளை இவங்க நடிச்ச சீனை வச்சிருந்தா இன்னுமே மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. அந்த இரங்கல் குறிப்பில நடிகை த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட திரைப்படத்துல உங்களோட பெயரை தாங்கி நடிச்சது என்னோட வாழ்நாள் பெருமை அப்படின்ற மாதிரி த்ரிஷா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களோட அன்பு, அர்ப்பணிப்பு அதையெல்லாம் எனக்கு கிடைச்சது நான் வந்து வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய பாக்கியமா கருதுறேன் அப்படின்ற மாதிரி வந்து த்ரிஷா சொல்லியிருக்காங்க. ஸோ வேற மற்றபடி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வாழ்க்கையில மிகச்சிறந்த பெருமைகள்ல ஒன்னா எப்போதுமே இருக்கும் உங்க கூட நடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களை அறிஞ்சிருக்கிறதும் உங்களோட அன்பை பெற்றிருக்கிறதும் நான் என்னைக்குமே போற்றி பாதுகாக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அர்ப்பணிப்புக்கும் உங்களோட அரவணைப்புக்கும் கனிவிற்கும் அந்த சிரிப்புக்குமே ரொம்பவே மிகப்பெரிய நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த கலைஞர்கள் எப்போதுமே ரொம்பவே எளிமையா மிகச்சிறந்த ஒரு எளிமையான மனிதர்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு நீங்க வந்து சொல்லி கொடுத்ததுக்கு, அதாவது எப்பவுமே என்னை நினைவூட்டிட்டு இருக்கீங்க, ரொம்பவே மிகப்பெரிய கலைஞர்கள் வந்து ரொம்பவே எளிமையா தான் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து நீங்க சொல்லி காட்டியதற்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட குரல் வந்து என்னைக்குமே வாழும் அம்மா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அமைதியா உறங்குக ஜானகி அம்மா, உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு இரங்கல் பதிவில் த்ரிஷா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரிஷா வந்து முழுக்க முழுக்க அவங்களோட பெருமை சேர்க்கக்கூடியதுமா, நீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, உங்களோட அர்ப்பணிப்பு, உங்களுடைய அந்த ஒரு அரவணைப்பு, உங்களோட சிரிப்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த கலைஞர்கள் என்னைக்குமே எளிமையா தான் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, அதுக்குமே ரொம்பவே நன்றி. உங்களோட குரல் வந்து என்னைக்குமே வாழும், நீங்க அமைதியா தூங்குங்க, நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து த்ரிஷா பதிவு போட்டிருக்காங்க. ஸோ என்ன த்ரிஷா வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான பதிவுகளை போடுவாங்க. அவங்கள பத்தின விமர்சனங்களுக்கு என்னைக்குமே பதிவுகளை போட மாட்டாங்க. ஸோ அது ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலுமே, அது விமர்சன ரீதியா விமர்சனங்களை சந்திச்சாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வரவேற்கத்தக்கதா விஷயமா இருக்குது. ஏன்னா ஜானகி அம்மா பேரை சொல்லி அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 96 படத்துல த்ரிஷா, விஜய் சேதுபதி 2 பேருமே இரவு நேரத்துல ஜானகி அம்மாவை போயிட்டு பாக்குற மாதிரி தான் அந்த காட்சிகள் வந்து படமாக்கியிருப்பாங்க. ஏன்னா அதுல ஜானு அவர்களுக்கு வந்து அந்த பாடகி ஆகணும் அப்படின்ற ஆசைதான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடிய விதமா தான் விஜய் சேதுபதி அவர்கள் நம்முடைய ஜானகி அம்மாவை வந்து பாக்குறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காட்சிகள் பாக்குறப்போ அழகா இருக்கும். அதுல வந்து ஜானகி அம்மா வந்து ஜானு கிட்ட வந்து உரையாடுற மாதிரிலாம் காட்சிகள் இருக்கும். நீ நல்லா பாடுவேமே, எனக்காக ஒரு பாட்டு பாடு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கறது. அது மட்டும் இல்லாம என்னை முதல்ல பாடக்கூடாது, உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி டேலண்ட் இருக்கும், ஸோ உங்களோட பாடலை நீங்க பாடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜானகி அம்மா பேசுற மாதிரி காட்சிகள் அதுல வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ முக்கியமா என்னன்னா அந்த படத்துல கார் ஓட்டிட்டு வருவாங்கல்ல, ஜானகி அம்மா வரப்போ வந்து ஒருத்தர் வந்து கார் ஓட்டிட்டு வருவார் இல்லையா, அந்த ஒரு நபர் தான் ஜானகி அம்மாவோட பையன்.
ஸோ அவரோட நிஜ பையன் தான் அந்த படத்துல வந்து அவங்களுக்கு கார் ஓட்டிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா ஜானகி அம்மாவுடைய பையனுமே இந்த வருடத்தோட தொடக்கத்துல வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு துக்கமுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே பாதிச்சிருந்தது. ஏன்னா அவங்களோட கணவருமே இறந்து போயிட்டாங்க. ஜானகி அம்மா அவங்களுடைய கணவருமே இறந்து போயிட்டாங்க. கணவருக்கு அப்புறமா தன்னுடைய மகன் தான் நமக்கு வந்து உறுதுணையா இருப்பாரு, நம்மள வந்து பக்கபலமா இருப்பாங்க, நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்மள பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஜானகி அம்மா. ஆனா அவருமே இந்த ஆண்டோட தொடக்கத்துல இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது ஜானகி அம்மாவால தாங்கிக்கவே முடியல. ஸோ இந்த ஒரு பாதிப்புல இருந்துமே அவங்க மீண்டு வரல. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து வயது 88, ஒரு பக்கம் உடல்நல குறைவு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு துக்கம், தன்னோட மகன் இல்லாத துக்கம், இது எல்லாம் சேர்த்துதான் அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து மீளா துயர்ல இருந்த இவங்க வந்து இன்னைக்கு உடம்புல சரியில்லாம வந்து காலம் ஆயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சினிமா துறையில கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. தமிழ் சினிமா மட்டுமே இல்லாம இந்திய சினிமாவையே கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 17 மொழிகள்ல வந்து பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க கடைசியா 2018ல தான் பாடல் பாடினாங்க. அதுவும் மலையாளத்துல ஒரு படத்துல வந்து தாலாட்டு பாடல் தான் பாடியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான், அப்புறம் இளையராஜா, அனிருத் இவங்க எல்லாரும் வரைக்குமே வந்து பாடியிருக்காங்க. நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க. நிறைய பாடல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களோட வரிசையில வந்து எக்கச்சக்க பாடல்களை வந்து ஹிட் பாடல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தன்னோட குரல் மூலமா வந்து எல்லா உணர்ச்சிகளையுமே வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஃபேஸ்ல அவ்வளவா எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டாங்க. உடல் வசதி இருக்கவே இருக்காது. பட் ஆனா பாட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து அப்படியே வந்து வெளிக்கொண்டு வந்துருவாங்க. அழுகை வேணுமா அழுகை இருக்கு, சிரிப்பு வேணுமா சிரிப்பு இருக்கு, குத்து வேணுமா குத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே தன்னோட குரல் வழியாவே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. குழந்தைகள் மாதிரியும் பேசக்கூடியதுல ரொம்பவே சிறந்தவங்க வந்து நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மா. ஏன்னா குழந்தைகள் பாடல்களுமே பாடியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஜீவன் தான் ஓயாமலே அப்படின்ற ஒரு அந்த சோகமான சாங், குழந்தை பாடுற மாதிரி வரக்கூடிய அந்த சாங்கையுமே வந்து ஜானகி அம்மா அவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க. தன்னோட குரல்ல வந்து நிறைய மாடுலேஷன் காட்டக்கூடியவங்க தான் நம்மளுடைய எஸ் ஜானகி அம்மா. அவங்களுடைய மறைவுக்கு வந்து நம்ம 6 மாநில முதலமைச்சர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்திருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திரைத்துறையை சார்ந்த நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இளையராஜா அவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய வரிசையில் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட இறப்பு அப்படிங்கிறது யாராலையும் தாங்கிக்க முடியல. இன்னைக்கு வரைக்குமே அது ஃபேக்கா இருக்கக்கூடாதா அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த மாதங்கள்லயுமே இதே மாதிரி தான் தமிழ் சினிமாவில் பேரிழப்பு ஏற்பட்டுச்சு. 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து இயக்குனர் சிகரங்கள் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வரிசையில இந்த மாதம் வந்து கடந்த வாரங்கள்ல கூட நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்கள் வந்து காலமானாங்க. ஸோ அவர் வந்து டூலெட் அப்படின்ற படத்தையுமே இயக்கியிருந்தாரு. ஸோ அந்த படத்துக்கு அவர் வந்து நம்மளுடைய தேசிய விருது கூட வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களோட வரிசையில இப்போ இன்னொரு மிகப்பெரிய இசை அரசின்னு சொல்லலாம், இசை ஜாம்பவான்னு சொல்லலாம். அவங்கள வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பட்ட பெயர்களால் அவங்களை வந்து புகழ்ந்துக்கிட்டே போகலாம். அவங்களுமே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்குமே பெரிய அதிர்ச்சியா இருக்குது, மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருக்கு. ஸோ அந்த வகையில தான் த்ரிஷா அவர்களுமே அந்த 96 படத்தை நினைவு கூர்ந்து உங்களோட பெயரை தாங்கி நடிச்சிருப்பது என்னோட வாழ்நாள் பெருமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.